அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. அறம் இல்லறம் துறவரம். இல்லறத்திலேயே இருந்துக்கின்னு தர்மம் பண்ணுறது அறம். இல்லறத்திலேயே இந்த தர்மமும் பண்ணாத துறவரத்துக்கும் கடவுள் வழிபாட்டிலையும் போவது இல்லறம். இல்லறத்தை விட்டுட்டு வேணா கடவுள் போகணுன்றது துறவரம். உனக்கு எந்த வரம் வேணுமோ அதை எடுத்துக்கோ. சொல்லு. இந்த பொய் உண்மைன்னு பார்க்குறது எல்லாமே பொய்ன்னு சொல்லும் போது அது பொய் எதுங்கிறது உங்கள் அம்மா இருக்கிறாங்களா? இப்போ இல்லை இருந்தாங்க, இப்போ இல்லை. எல்லாருக்கும் அம்மா இருந்திருப்பாங்க. இப்போ இருக்கிறாங்களான்னு கேட்டேன். இல்லைங்க ஐயா. அப்போ எங்கே போனாங்க? அவங்க உடலை விட்டு பொய்யாயிட்டாங்க. பொய்யாயிடுச்சு. அப்போ நிஜம் இல்லை. நம்ம எல்லாரும் தோற்றமும் பொய் தான், நிஜம் இல்லை. தோற்றமற்ற பொருளெல்லாம் நிஜம். ஆனால் அதை நம்மளால் பார்க்க முடியல. நமக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, அதை நம்ம பார்க்க முடியல. அது அழியா பொருள். ஆனால் தோற்றமில்ல இந்த உருவம் தான் நிஜம்னு நினச்சி நாலஞ்சுன்னு இது பொய் பொருள். அதனால் நிஜம் பொய் ரெண்டும் உலகம் சேர்ந்து இரவு பகல்கிற மாதிரி இன்ப துன்பங்கிற மாதிரி பொய்யும் மெய்யும் கலந்ததான் உலகம். அப்போ உண்மையை உணர்ந்தவங்க இந்த உடலை உடல் சுகத்தை அவங்க அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் வாழ்ந்து சித்தர்கள்லாம் உண்மையை உணர்ந்ததுனால இந்த உடல் சித்தரை பற்றி நம்ம பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. முதல்ல சரி சித்தரன்ட்டு பேசுகிற தகுதி ஒரு தூசு கூட நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அவன் ஊடு வாசல் சொத்து பொண்டாட்டி புள்ள அப்படி வாழல. அவன் உலகத்தை விட்டு கடந்து வாழ்ந்தான். நம்மளால் வாழ முடியுமா? அதனால் அவங்கள பற்றிலாம் பேசக்கூடாது. நம்ம வாழ்க்கையை பற்றி பேசுவோம். சித்தர்களை பற்றி பேசுகிற தகுதி நமக்கு இல்லை. நம்ம அது மாதிரி வாழவும் முடியாது. நம்ம எப்படி வாழணும் அதை பேசு. சித்தரை பற்றி பேசுகிற தகுதி உனக்கு கல்யாணம் காட்சி பண்ணிக்காம புள்ளக்குட்டி பெற்றுக்காம பொண்டாட்டி புள்ளக்குட்டி கொண்டுட்டு வந்துரு. சித்தரை பற்றி பேசு முடியுமா? உன்னால் முடியாது. அப்புறம் ஏன் பேசுகிற அதை பற்றி? இல்லை அவங்க அவங்க காட்டிய வழி நம்ம போக முடியாதுப்பா. உன்னால் போகிறதுக்கு இல்லைங்கய்யா. அது நம்ம வரக்கூடிய இன்னல்லேருந்து அந்த உபதேசத்தை கேட்டு நம்ம அதை போக முடியாது. ஏன்னா எல்லா உபதேசமும் எல்லா நன்மையும் எல்லா தீமையும் சொல்கிறேன். இவன் போய் வீட்டில் நேற்று என்ன செய்தான் நான் தான் செய்கிறான். அப்புறம் அவன் எப்படி அதுலேருந்து வெளிப்பட முடியும்? இப்போ நான் சொல்கிறேன், உனக்கு துன்பம் வேணாம், நீ பட்ட கஷ்டம்லாம் போதும், வீட்டுக்கு போவாது. பொண்டாட்டி வேணா புள்ள வேணான்னு விட்டுட்டு நீ இப்படி எங்கன்னா போயிடு. நாளிலேருந்து உனக்கு கஷ்டம் இல்லை. முடியுமா உன்னால்? செய்ததே தானே திருப்பி 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 செய்துங்கிற. அப்புறம் எப்படி போவோம்? துன்பம் போகவே வாய்ப்பே கிடையாது. சும்மா கற்பனையில் தான் நினச்சிக்கலாம். பார்க்கக்கூடிய இப்போ இது விஷயத்துக்கு மனசு அவ்வளோ நம்புது. பார்க்காத விஷயங்கிறது இந்த உணர்கிற விஷயத்துக்கு போகவே மாட்டேங்குது. போகாது. தோற்றம் தானே அடையாளம் அதுக்கு. அதனால் அந்த தோற்றத்தில் தான் அது வாழும். தோற்றம் மற்ற பொருள்கிட்ட போகாது, போகவும் தெரியாது, சொன்னாலும் போகாது. ஏன்னா ஆசைத்தை மறைச்சிடும், பாசம் மறைச்சிடும், காமம் மறைச்சிடும். இந்த 3 ஆசை பாசம் காமம் இது 3 இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. சொல்லு. அப்போ கடவுள் தன்மையை அடைஞ்சவங்களும் திருப்பி அந்த உருவத்தில் தான் நமக்கு எல்லாமே வழிகாட்டுறாங்க. ஒரு வழியும் யாரும் வந்ததா தெரியல எனக்கு. யாருன்னா வந்திருந்தா சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை மகான்கள் எல்லாமே இறைவனுடைய மகான்கள் வேறப்பா. மகான்கள் பேசுகிற தகுதி நமக்கு இல்லைன்ற. ஒவ்வொரு மகானும் எல்லா விஷயத்தையும் இந்த மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறான். எந்த மனுஷனால் வாழ முடியும்? அவன் சொல்கிறான், பெண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சொல்லா நீ இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவணும். சரி, பொண்டாட்டி பெருவிலங்குன்னாரு, புள்ள ஒரு சொல்லனார். 2 பேரும் வானா போங்கன்னு சொல்லிடுவியா? மகான்கள் தான் சொல்லிக்கிறான். சொல்ல முடியாது. ஏன்னா செலந்தி வலை இருக்குது தெம்மா. செலந்தி வலை, செலந்தி பூச்சிக்குது இல்லை, அதனுடைய வலையை யாரும் கட்ட முடியாது, அதுவே தான் கட்டும். ஆனால் அதிலே சிக்கிக்கும் செத்து போகும். மனுஷன் என்ன பண்ணுறான், இந்த குடும்பன்ற ஒரு வலையை பின்னிட்டு அதுலேயே மாட்டின்னு செத்து போயிடுவான். அதனால் அதுலேருந்து வெளியே வர முடியாது அவனால். அப்போ நினைப்பில் மட்டுமே இருக்க முடியும். நினைப்பில் வாழலாம். நான் கடவுள் கூட இருக்கிறேன், என் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன், உதப்பட்டுன்னு கூட வெளியே வந்து சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா மீசெல்லாம் வச்சுக்கிறேன்.
அதனால சந்தோஷமாக இருக்கிறேன். என் பிள்ளைங்கள்லாம் தங்கமான பிள்ளைங்க, வீட்டில் பூந்து ஒதிப்பாங்க. ஆனால் வெளியே வந்து சொல்ல முடியாது, நான் வெக்கமாக இருக்குமே. அதனால சொல்லுவேன், தங்கமான பிள்ளைங்கப்பா, என் பேச்சே தட்டாதுன்னு சொல்லிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கற்பனைக்கு நல்லா இருக்கும், நிஜத்துக்கு வராது. இப்போ நிஜத்துக்கு போகிறது வாய்ப்பே கிடையாது சாமி. கட்டையோட கையில் சொன்னேன். நான் உண்மையை சொல்கிறேன், நீ எடுத்துக்கலாம் போ. தப்பிக்கவே முடியாது இனி. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த காற்றை நம்ம உள்ள அடக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் துன்பத்துலேருந்து விலகி நிற்க முடியும், வேறு வழி கிடையாது. துன்பத்திலேருந்து நீ விலகி நின்னா கூட நீ பெற்றது உன்னை விலக விடாத, வலிச்சின் பையில் வச்சுக்கோ. நீ விலகிடலாம், நம்மளால இது தாங்க முடியல அப்படின்னு தான் நீ நினைப்ப. இந்த குழந்தைங்க என்ன தப்பு பண்ணால் சூடு வைப்பாங்க தெரியுமா? அப்போதைக்கே அது பயம். சூடு வைப்பாங்க. சூடு வைக்க போகிறேன்னா குழந்தை ஓடும். ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஓடின குழந்தை ஓடி போச்சு பயந்துக்குன்னு சூடு வைக்கவா நான் விட மாட்டாங்க. வலிச்சின்னு வந்து வச்சு 2 சூடு வலிப்பாங்க. அது மாதிரி உன்னை பெற்ற பிள்ளைங்க உன்னை நீ வானான போனான்னு உன்னை வலிச்சின்னு அதில் சூடு வைப்பாங்க. அப்போ நீ எங்கே தப்பிக்கிறது? இப்போ இயற்கை வந்து எது அதெல்லாம் இயற்கையெல்லாம் கிடையாது. இங்கே இயற்கைக்கே வேலை கிடையாது. நீ உனக்கு தான் வேலை. பிறந்துட்டு நம்ம பந்தபாசத்தில் நீ வளர்ப்பு எப்படி வளர்க்கணும்னு வளர்க்கவே இல்லையே. நம்ம தான் பிள்ளைங்களை அப்படி வளர்க்குறதே இல்லையே. பிள்ளைங்களை வந்து உட்கார்ப்போ, உனக்கு என்ன ஒன்று சோறு வேணும், துணியா போ, தூக்கி மடியில் எல்லாம் வச்சுக்கிறேன். அப்போ வெனியை நானே எல்லாம் வளர்த்துக்கின்னுக்கிறேன். அதுக்கு என்ன செய்யணும்? நான் எத்தனை வீடியோவில் சொல்கிறேன், அதை கடமையை செய்யுங்க, விழுந்துடாதீங்க பாசத்தில். திருப்பி தப்பிச்சு வெளியே வர முடியாதுன்னுட்டு போய் விழுந்துட்டு பிறகு வரலையே நான் என்ன பண்ணுறது? வர முடியாது. இனிமேல் அவ்வளோயே போக வேண்டாம், மூழ்கி போக வேண்டியது தான். கடமைங்கிறதுலாம் ஒன்றே நடக்காது. என்ன அது சரிங்க. இப்போ இந்த தாமரையில் தண்ணீர் இந்த இதெல்லாம் அதாவது புள்ளப்பூச்சி தாமரையில் தண்ணி மேலே இருக்கிறது, அப்புறம் இப்போ புளியம்பழம் ஓடு மாதிரி சாத்தியமா? இது சாத்தியமா? பேச்சாளர் பாம்பாட்டி சொல்கிறாரு, பூ வருது, பூவிலேருந்து பிஞ்சு வருது, பிஞ்சிலேருந்து காய் வருது, காயிலேருந்து செம்பழமாகுது, செம்பழத்துலேருந்து பழமாகுது. ஆனால் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. இதை ஒட்டி வந்த உடனே குழுக்குனின்னா ஆடும். கொட்டை தனியாக ஆடும், ஓடு தனியாக ஆடும், பழம் தனியாக ஆடும். நீ ஆடலையே. உன் பொண்டாட்டி ஆடினா நீ இல்லை ஆடுற, உன் புள்ள ஆடினா நீ இல்லை ஆடுற. சொல்லு. பழுக்கலன்னு அர்த்தமா ஐயா? அப்போ பழுக்கலன்னு அர்த்தமா? இல்லை பழுக்கலன்னு இல்லை, பாழா போச்சுன்னு அர்த்தம். பழுக்கல இல்லைப்பா, பாழா போயிடுச்சு. அது சொத்த பழமா போயிடுச்சு. அது இனிமேல் பழுக்காத. அப்போ அடுத்த பிறவியில் ஏதாவது வாய்ப்பு இருக்குமாய்யா? அடுத்த பிறவி இருந்தால் பார்க்கலாம். ஆனால் ஒரு பிறவி இருக்கு. ஏன்னா அடுத்த பிறவியில் போகிறதுக்கு இப்போ அடுத்த பிறவியில் நீ என்ன ஒரு மாட்டை பிறந்துட்டேன்னு என்ன பண்ணுவேன்? அதுதான் ஐயா கேட்குறேன். இதுவா போறதுக்கு வழி தேடலையா? உயிருக்கு ஞாபகம் ஊட்டுறதுங்கிறது எல்லாருனாலையும் முடியுங்களா ஐயா? உயிருக்கு ஞாபகம் கொடுக்கறது இந்த பாடத்து மூலியமா முடியும்னு சொல்லியிருக்கீங்க. முடியும். ஆனால் அது எல்லாருனாலையும் முடியுமாங்களா? எல்லாத்தாலையும் முடியாது. அதானே சொல்கிறேன், அதானே சொல்லிங்கிறேன். எல்லாத்தாலையும் முடியறதா இருந்தால் உன்னாலையும் முடியும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் உன்னால் அந்த பாடத்துக்கிட்ட போக முடியல பாவம். அப்புறம் நீ எங்கே அடுத்த பிரிவில் மனுஷனை தான் பார்ப்பேன். ஒரு நாயை போட்டு நம்மளே கல்லை தச்சுங்கிறமா, அந்த மாதிரி நம்மள அச்சான்னு என்ன பண்ணுறது? அதனால் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. விதி விட்ட வழின்னு போ. இதுதான் வேணும், இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு வாழணும். எப்படி ஒன்றா வாழ்வேன். ஆட்ரா ராஜான்னு கொம்பத்திரம் குரங்காட்டுறான்னு அப்படி ஆட்டினா வீட்டில் நம்ம ஆடி இருந்தோம்னா அவ்வளோதான் கேள்வி. அதான் நம்ம 75 வயசாச்சு. எங்கள் பையனுக்கு 47 வயசாச்சு. எங்கள் பொண்ணுக்கு 50 வயசாச்சு. இன்னொரு பையனுக்கு 45 வயசாச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த புள்ள தெய்வலையும் வாழலை. அதே நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் எந்த புள்ள சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எந்த பொண்ணு சொன்னாலும் கேட்க மாட்டேன். இவ்வளோ வயசில் கூட பொண்டாட்டி எனக்கு படுக்க போடணும், இப்போ தண்ணி எடுத்து வைக்கணும், துணி துவைச்சி வைக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்படி தான் வாழ்ந்துட்டேன். இது ஒரு கடமை, ஒரு வரமுறை வாழ்க்கை. நானும் என் சம்சாரமும் எப்படி வாழறமோ என் பிள்ளைங்க அப்படி அதை பார்த்து, ஓ அம்மா இப்படியா அப்பா இப்படியா அப்படின்னு வாழ போகிறாங்க. நான் கண்டபடி நானும் என் பொண்டாட்டியும் வாழ்ந்தோம்னா என் பிள்ளை என் மருமவும் அப்படி தான் வாழ்வோம். வாழ்க்கையை வகுத்து வாழ கற்றுக்குங்க. வாழ்க்கைன்றது ஒரு நெடும் பயணம். கொஞ்சோடு ஸ்லிப்பாச்சுன்னா விட வாழ்க்கை கெட்டு போயிடும்.
ஆனால் ஆயிட்ட பிறகு அதை சீர் பண்ணவே முடியாது, திருப்பி அதை சீர்திருத்தவே முடியாது. அப்புறம் சாமி, அப்புறம் இந்த அவை பாடம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், துங்க கரிமுகத்து தூய்மணியே சங்கத்தமிழ் மூன்றும் தான் சொல்லிட்டு பாடும். ஒரு சராசரி மனுஷன் போயிட்டு தேங்காய் புற வச்சுட்டு சாமிகிட்ட போயிட்டு கேட்டால், லஞ்சம் கொடுத்து கேட்டால் தப்புன்னு சொல்லலாம். ஆமாம். ஆனால் பெரிய மகான் ஞானி இவங்க லஞ்சம் கொடுத்துட்டு போய் கேள்வி கேட்கலாமா? அவங்க எதை லஞ்சமாக கொடுத்தாங்க, எதை கேள்வியாக கேட்குறாங்க? அருமையான கேள்வி. ஆக இப்போ அவையார் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஏடா பாருங்களா கோயிலுக்கு போனால் ஏதாவது பூ பழம்லாம் கொண்டு போ அப்படின்னு நான் சொன்னாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னென்ன கொடுத்தாங்க சாமி? பால் திரித்தேனும் பாகும் பருப்பும் 4 பொருளை கொடுத்துட்டு இறைவன்கிட்ட எப்பா திரும்பி பிறக்காத அளவுக்கு எனக்கு முக்தியை கொடுன்றாங்க. அப்போ லஞ்சம் கொடுக்குறாரு கேட்குறாங்க. உண்மை தானே அது? அப்போது ஏதோ ஒன்று கொடுத்தால்தான் அங்கேருந்து ஒன்று வாங்க முடியும். எதை கொடுக்கறது? இந்த மாதிரி பால் தேன் பாகு பருப்பு எல்லாம் போய் கொடுத்தால் இறைவனோட அருள் ஆசீர்வாதம் நம்ம கிடைக்குமானா அப்படி இல்லை விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்க, உலக மக்கள் இப்படி தான் வாழ்வாங்க. முதல்ல இறைவனுக்கு நாம் கொடுக்கணுன்ற விதியை முதல்ல கட்டாயப்படுத்துகிறாங்க. திருமூலர் சொல்கிறாரு, உன்னால் இறைவனுக்கு எதையுமே கொடுக்க முடியலையா, ஒரு பச்சையிலையாச்சும் எடுத்துன்னு கொடு. சரி, அதுக்கும் கோயிலுக்கு போகிறதுல எனக்கு டைம் இல்லை, ரோட்டில் மாடு போதா அதுக்கு ஒரு வாழைப்பழத்தையாச்சும் கொடு. அதையும் பண்ண முடியல. சாப்பிட்ற டெய்லி நீ சாப்பிட தான் போகிற, அதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு காக்காவுக்கு ஏதோ ஒரு உயிரினத்துக்கு கொடு. அதையும் பண்ண முடியல. சரி, உன்னை நம்பி யாராவது ஒரு நல்ல வார்த்தை கேட்டானா ஒரு நல்ல வழியாச்சு காட்டி விடு. அப்போது தர்மன்றது பெருசு இல்லைப்பா, கொஞ்சமாச்சு இந்த மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்னு இறங்கி வந்த மாதிரி அவையார் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கொடுத்து இறைவன்கிட்ட வரத்தை கேளு. இது எது வரைக்கும் கேட்போம், நம்ம பக்குவம் இல்லாத வரைக்கும் இதெல்லாம் கேட்போம். ஆனால் பக்குவம் வந்ததுன்னா நம்ம இதே மாதிரியே பாகு பருப்பு பழம் தேனெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்போ என்ன கேட்போம், இந்த மனசை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்பா, இது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, இந்த காலி பாத்திரத்துக்குள்ளே நீ வந்து உக்காந்துரு. அப்போவும் நம்ம ஏதாவது கொடுக்கணும். எதை கொடுக்க போகிறோம்? இந்த மனசு கொடுக்க போகிறோம். சரிங்களா? அந்த தேன் பால் பருப்பு இதெல்லாம் எதுன்னா சித்தம் புத்தி அகங்காரன்றதை தான் அவங்க உருவகப்படுத்திட்டு இப்படி கொடுத்துட்டாங்க. 4 பொருள் நீ கம்பல்சரி கொடுத்தாகணும். இந்த 4 பொருளை கொடுத்தனா உனக்கு ஒரு பேரின்பத்தை கொடுப்பான். இந்த 4 பொருள் எது? மனம் சித்தம் புத்தி அகங்காரம். அதை தான் அவையார் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இது புரியாத வரைக்கும் இந்த மாதிரி குத்துனே இருக்க வேண்டியதுதான். புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் இந்த அகங்காரத்தை அழிச்சிட்டு மனம் நிர்வாணமாக ஆனால் அன்றைக்கி தான் சரணடைச்சு சாமி. இதை சொன்னால் புரியாதுன்னு தான் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அப்போ பக்குவம் வரும். நாமளே நான் குழந்தையில பாடம் வாங்கிட்டேன் கிடையாது, இவ்வளோ தூரம் அடி உதை பார்த்து வந்துடுனா பக்குவம் வந்துச்சு இல்லையா? இந்த பக்குவம் ஒரு உயிருக்கும் ஒரு காலத்தில் நடந்தே தீரும். அதுக்கு நடக்கும்போது எதை தானமாக கொடுக்கணுன்றது தெரிஞ்சிடும். அதுதான் சாமி. சரி, ஓகே சாமி. இப்போ உலகத்துக்கு ஒரே ஒரு சூரியன் இருக்குது, சந்திரனும் ஒன்று தான் இருக்குது, பூமியும் ஒன்று தான் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றா இருக்குது. ஆன்மாவோட ஒன்றா இருக்கா இல்லை ஆளுக்கு ஒரு ஆன்மாவாக இருக்கா? கரெக்டு தான். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, 84,000 கோடி ஜீவராசிகள் இங்கே இருக்குதுப்பா. அப்போனா என்ன அர்த்தம்? 84,000 கோடி ஜீவராசிகள் ஆன்மாக்கள் இங்கே உலாவின்னு இருக்குது. இதுதான் பிறவியை மாற்றினது. உடம்புன்ற சட்டையை மாற்றி மாற்றி வந்துனே இருக்குது. இந்த உடல் மனுஷனாக பிறந்தாலும் நம்மளை மனுஷன்றான். இதே நான் ஒரு மிருகத்தில் போய் போந்துட்டேன்னா என்னை மிருகம் தான் சொல்ல போகிறான். அப்போ உள்ளுக்குள்ளே ஆண் பெண் பேதம் அழின்றது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு கிடையாது. அதனால தான் சொல்லுவாங்க, இறைவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை, அப்புறத்துக்கு அப்புறம்பா. அவனை என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இப்படி தான் இருப்பான்னு இறைவனை சொல்லிட்டா அவனுக்கு பேர் இறைவனே கிடையாது. ஏன்னா இறைவன்றவன் என்னோட அறிவில் சிக்கவே மாட்டான். அவன் எல்லாம் கடந்தவன். நானும் எல்லாம் கடந்து போகும்போது தான் அந்த தன்மையை என்னால் உணர முடியும். அறிவுன்ற ஒன்றை வச்சுக்கின்னு அந்த ஆகாசத்தை அளக்கவே முடியாது. அவன் ஆகாய மாதிரி. புரியுதுங்களா? அப்போது இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் கடந்தால் மட்டும்தான் அங்கே உணர முடியும். அப்போது இந்த ஆன்மாக்கள் அத்தனை கோடி ஆன்மாக்கள் இங்கே இருக்குது. இது என்னைக்கு போய் முக்தி அடையும்? மகான்களும் நம்மளை மாதிரி தான் வந்தாங்க. இல்லைன்னா மாணிக்கவாசகர் ஏன் போகிறாரு? புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் செடியாய் அப்படின்னு ஏன் பாடினே வந்தார்னா, நானும் இவ்வளோ பிறவி எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ இது எல்லாமே ஆன்மாக்கள் தான்.
கடை சேர வழியே இறைவன் பாவம் பார்த்து நமக்கு கொடுத்துக்கிறான் ஒரு பிறவி. எது? இந்த மனுஷ பிறவி. இந்த மனுஷ பிறவியால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். வேறு எதுக்கும் அதுக்கான தகுதி இல்லை. ஏன்னா வேறு எதுக்கும் மூலாதாரம்னு ஒன்று இல்லை. எல்லாத்துலேயும் உயிர் இருக்குது, ஆனால் மூலாதாரம்னு ஒன்று இல்லை. இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு ஆன்மா, இந்த ஒரு ஜீவராசி மட்டும்தான் இறைவனை பற்றியே பேசுது. திட்டினா கூட இறைவனை திட்டுது. போற்றினாலும் தூற்றினாலும் யாரை திட்டுதுன்னா அது இறைவனை பற்றியே பேசுது. அப்படின்னா இதுக்கு தான் அதை உணரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. கடவுளே இல்லைங்க, நாத்திகவாதி பேசுகிறான். இல்லைன்னு சொன்னதை இவன் ஏன் இல்லை இல்லைன்னு சொல்லினுக்கிறான்? அப்போ அது இருக்குது. இல்லைன்னு சொல்லி இவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சியை பண்ணுறான். முயற்சி தான், அவனுக்கே தெரியுது இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் கில்லாடிலாம் இருந்துக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடவுளே இல்லைன்னு நாத்திகம் பேசுனா எவ்வளோ பேர் இருந்துக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு அந்த தெளிவு வந்ததுக்கப்புறம் இங்கே இருந்தால் உதைப்பான்னு தெரிஞ்சு மதம் மாதிரி கடவுளை கும்பிட்டவங்களாம் இருக்கிறான். இன்னும் இருக்கிறான். பேர்லாம் சொன்னால் வம்பா போடும். அவனை நம்பி போன கூட்டம் நிறைய இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் கடவுள் இல்லைன்ட்டு இன்றைக்கி கடவுள் இருக்குதுன்னு இங்கே இருந்து சொன்னால், இந்து மதத்தில் இருந்து சொன்னால் எல்லாம் அவனை செருப்பால் அடிப்பான். அதனால் அவன் என்ன பண்ணிட்டான்? மதம் மாறினவெல்லாம் இருக்கிறான். இப்போ கடவுள் இருக்காருங்க, இன்றைக்கி எனக்கு தெளிவு வந்துச்சுங்க. ஆனால் இப்போ இவன் போய் அடிப்பான்னா அடிக்க மாட்டான். ஏன்னா மதம் மாறிட்டான். என் வீட்டிலேருந்து அவன் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான், பாதுகாப்பாக இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போது இந்த கள்ள வேடதாரிகளை இந்த உலகத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் சொல்ல நம்ம கேட்கவே கூடாது. இறைவன்ற அந்த சாட்சியான பொருள் எப்போவுமே இருக்குது. அது எப்போவுமே நம்மளை வழிகாட்ட போகுது. இந்த ஆன்மா பிறந்தது, இது ஒரு பிறவி எடுத்தது காரணமே இறைவன்ற ஒரு பொருளை என்றைக்காவது ஒரு நாள் அடைஞ்சிடணும். அடைவியான இறைவனுக்கு ஏக்கம் இருக்குது, அடையுமான்னு தெரியல. அப்போது அந்த ஏக்கத்தை நிவர்த்தி பண்ணணுன்னு தான் குருமார்களை அனுப்பி வைக்கிறான் இறைவன். ஒரு கூட்டத்தை உருவாக்கி உன் பாடத்தை கொடுத்து என்னை நோக்கி திசை திருப்பி விடு அப்படின்னு வந்தவங்க தான் இவங்க. பிறந்தவங்க இல்லை, இறைவனால் அனுப்பப்பட்டவங்க. யார்? குருமார்கள். அப்போ இந்த குருமார்கள் மூலமாக இத்தனை கோடி ஜீவராசிகள், இத்தனை கோடி ஆன்மாக்கள் இது காலங்காலமாக பயணம் பண்ண போகுது. இந்த பாடம் நிலச்சி நிற்க போகுது. இந்த பாடம் பண்ணக்கூடிய எல்லாரும் இன்றைக்கி ஒரு 100, நாளைக்கு ஒரு 1000, நாளைக்கு ஒரு 1,00,000 அப்படி ஆகி அதெல்லாம் பிறவி முக்தி அடையும். அப்போது இத்தனை கோடி ஜீவராசிகளும் ஒரு ஆன்மாக்கள் தான் சாமி. ஓகே சார். சரி, இறைவனால அனுப்பப்பட்டு சொன்னோம் இல்லையா? இறைவன் வந்து உடல் அனுப்பிச்சு விட்டான்னா ஆன்மாவை அனுப்பிச்சு விட்டானா பூமிக்கு? இறைவன் உடலை அனுப்பிச்சிருந்தா அந்த உடம்பு தான் அங்கே போயிருக்கும். ஆமாம், யாருக்குமே உடல் போகவே இல்லை. அப்போது இந்த உடல் இந்த உலகத்திலேருந்து வந்தது. அதனால் என்ன பண்ணுறான்? போகும்போது இந்த உடம்பு கொண்டு போய் உலகத்திலே புதைச்சிடுறோம். ஏன்னா அம்மா அப்பா தான் வந்தது நம்ம இந்த உடம்பு. அம்மா அப்பா எங்கேருந்து வந்தாங்க? மூலம் 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 போனால் இந்த உலகன்றது தான் போய் நிற்கும். முதல்ல இந்த பூமி பந்துன்னு ஒன்று வராமல் இருந்தால் இங்கே எந்த உயிரினமும் இல்லாமல் போயிருக்கும். அதனால தான் இப்போ செத்தவனை ஃபுல்லாக மண்ணில் புதைக்கிறான். செத்தவனை ஃபுல்லாக தண்ணியில் கரைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது எங்கேருந்து வந்ததுன்னா இந்த உலகம்தான். அதுக்கு ஒரு காரணமாக அம்மா அப்பா வந்தாங்க. ஆனால் அவங்க அதுக்கான நோக்கம் இல்லை. புரியுதுங்களா? இதுதான் சம விஷயம்.